தையல் பயிற்சி மற்றும் மெஷினின் மீது கட்டுப்பாடு. சூயிங் மிஷின் பிராக்டிஸ் அண்ட் மாஸ்டரி. தையல் பயிற்சி மற்றும் மெஷினின் கட்டுப்பாட்டை பெறுவது தையல் கலையை கற்றுக்கொள்வதற்கான முதல் மற்றும் மிக முக்கியமான படிநிலை ஆகும். சரியான பயிற்சி மற்றும் கட்டுப்பாடு இல்லாமல் எந்த டிசைன் அல்லது துணியையும் சரியாக தைக்க முடியாது. ஒருவர் தையல் மெஷினை பயன்படுத்தும் போது அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் அனைத்து மெஷினின் பாகங்களையும் புரிந்து கொள்வது, கை மற்றும் கால் அசைவுகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு மற்றும் ஊசியின் வேகத்தை கட்டுப்படுத்துவது ஆகியவையே ஆகும். தையல் மெஷினை பயன்படுத்தும் கலையில் எவ்வாறு தேர்ச்சி பெறுவது என்பதை இப்போது கற்றுக்கொள்வோம். தையல் மெஷினின் மேல் நூலை அமைப்பதற்கான முறை. முதலில் ஸ்பூல் பின்னில் இருந்து நூலை நூற்கும் செயல்முறையை தொடங்குகிறோம். ஸ்பூல் பின் மீது நூல் ரீல் மேல் நோக்கி இருக்குமாறு வைக்கப்படுகிறது. இதற்கு பிறகு ஸ்பூலில் இருந்து நூல் இழுக்கப்பட்டு முதல் த்ரெட் கைடு வழியாக செலுத்தப்படுகிறது. அடுத்து நூலை டென்ஷன் டிஸ்குகள் வழியாக எடுத்து செல்லவும். இந்த டிஸ்குகள் நூலை பற்றி கொண்டு தையலின் போது அதன் டென்ஷனை கட்டுப்படுத்துகின்றன. அதன் பிறகு டேக்கப் லீவர் வழியாக நூலை செலுத்தவும். அது மேலும் கீழும் நகர்கிறது. இந்த படிநிலை மிகவும் முக்கியமானது. இதை ஸ்கிப் செய்யாதீர்கள். இப்போது நூலை ஊசியை நோக்கி கீழே கொண்டு வந்து ஊசியின் கண்ணில் நூலை மேலிருந்து கீழாக நுழைக்கவும். தையல் மெஷினில் கீழ் நூலை பொருத்தும் முறை. மெஷினின் கீழ்ப்பகுதியில் நூலை எவ்வாறு நுழைப்பது என்பதை இப்போது நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாபின் காலியாக இருந்தால் மேல் ஸ்பூலில் இருந்து நூல் கொண்டு வந்து அதை நிரப்பவும். மெஷினில் பாபினை நிரப்ப ஒரு பாபின் வைண்டிங் சிஸ்டம் உள்ளது. அதன் உதவியுடன் பாபினின் உள்ளே நூலை நிரப்புகிறோம். பாபினில் நூலை நிரப்பி முடித்த பிறகு நூல் நிரப்பப்பட்ட பாபினை பாபின் கேஸின் உள்ளே வைக்கவும். இதன் பிறகு பாபின் கேஸிலிருந்து நூலை இழுத்து கைட் ஸ்லிட் வழியாக செலுத்தவும். பின்னர் மெஷினின் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள ஷட்டில் ரேஸில் பாபின் கேஸை சரியாக பொருத்தவும். பாபின் சரியாக பொருத்தப்பட்டிருந்தால் அதை ஃபிக்ஸ் செய்யும் போது ஒரு கிளிக் சத்தத்தை கேட்பீர்கள். அந்த சத்தம் கேட்டால் பாபின் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த சத்தமும் கேட்கவில்லை என்றால் பாபினை வெளியே எடுத்து மீண்டும் பொருத்தவும். நூலை மேலே இழுத்தல். முதலில் மேல் நூலை சரியாக பிடிக்கவும். பின்னர் மெதுவாக மெஷினின் ஹேண்ட் வீலை சுழற்றவும். இதனால் ஊசி கீழே சென்று மீண்டும் மேலே வரும். இந்த செயல்பாட்டில் கீழ் நூல் ஒரு லூப்பை உருவாக்கி மேலே வரும். பின்னர் மேல் மற்றும் கீழ் ஆகிய இரண்டு நூல்களையும் ஒரு சேர பிடித்து மெதுவாக பின்புறத்தை நோக்கி இழுக்கவும். த்ரெட்டிங் செயல்முறை இப்படித்தான் நிறைவடைகிறது. ஊசியை நுழைக்கும் செயல்முறை. எப்போதும் முதலில் பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள். மின்சார மெஷினாக இருந்தால் முதலில் அதை ஸ்விட்ச் ஆஃப் செய்யவும். ஒவ்வொரு தையல் மிஷினின் ஊசியிலும் இரண்டு பக்கங்கள் உள்ளன. ஒரு பக்கம் நேராகவும் மறுபுறம் சற்று உயர்த்தப்பட்டதாகவும் இருக்கும். ஊசியின் நேரான பக்கம் பின்புறத்தை நோக்கி இருக்கும். ஊசிக்கு அருகில் நீடில் கிளாம்ப் ஸ்க்ரூ எனப்படும் ஒரு ஸ்க்ரூ உள்ளது. இந்த ஸ்க்ரூவை சற்றே லூசாக்கவும். பின்னர் பழைய ஊசியை கீழ் நோக்கி இழுத்து வெளியே எடுக்கவும். ஊசியை மேல் நோக்கி அழுத்தி அது எவ்வளவு மேலே செல்ல முடியுமோ அவ்வளவு மேலே நீடில் பாரின் உள்ளே பொருத்தவும். இப்போது ஸ்க்ரூவை டைட் ஆக்குங்கள். இதனால் ஊசி உறுதியாக பிடித்து கொள்ளப்படுகிறது. அத்துடன் மெஷின் இயங்கும் போது ஊசி ஸ்லிப் ஆகாமலும் இருக்கிறது. தையல் மெஷினை பயன்படுத்தும் போது சரியான உட்காரும் தோரணை. முதலாவதாக மெஷினில் வேலை செய்யும் போது சரியான உட்காரும் முறையை கற்றுக்கொள்வது முக்கியம். நாற்காலியில் நிமிர்ந்து உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்திருங்கள். குனிந்து கொள்ளாமல். நாற்காலியின் உயரம் உங்கள் கால்கள் தரையில் வசதியாக ஓய்வாக இருக்குமாறு அமர வேண்டும். மெஷினின் உயரம் ஊசி மற்றும் துணியை எளிதாக பார்க்கும் வகையில் இருக்க வேண்டும். தையல் மெஷினை கையால் இயக்குதல். முதலாவதாக நீங்கள் தையல் மெஷினின் முன்னால் உட்கார்ந்தால் உங்கள் வலது பக்கத்தில் ஒரு பெரிய வட்ட வடிவ சக்கரத்தை நீங்கள் காண்பீர்கள். இது ஹேண்ட்வீல் என்று அழைக்கப்படுகிறது. இது மெஷினின் ஊசியை மேலும் கீழுமாக நகர்த்துகிறது. அத்துடன்
டேக்கப் லீவரும் அதனுடன் சேர்ந்து நகர்கிறது. பயிற்சியின் மூலம் மெஷினை கையால் சீராக இயக்குவது எப்படி என்று கற்றுக்கொள்வீர்கள். ஃபுட் பெடல் கட்டுப்பாடு மற்றும் வேகத்தை கையாளுதல். முதலில் தையல் மெஷினை ஸ்விட்ச் ஆன் செய்து நாற்காலியில் நேராக உட்காரவும். உங்கள் முழங்கால்களை சற்றே வளைத்து உங்கள் கால்களை பெடலில் வசதியாக இருக்குமாறு வைக்கவும். இப்போது உங்கள் பாதத்தால் பெடலை மெதுவாக அழுத்தி ஊசி மேலும் கீழும் நகர்வதை பாருங்கள். பெடலை மிகவும் லேசாக அழுத்தி மெஷினை சுமார் 5 நொடிகள் இயக்கவும். பின்னர் மெதுவாக உங்கள் பாதத்தை பெடலில் இருந்து அகற்றவும். அதை திடீரென்று அகற்றக்கூடாது. இவ்வாறு வேகத்தை கட்டுப்படுத்த பயிற்சி செய்யுங்கள். மெஷினை 2 நொடிகள் மெதுவாக இயக்கவும். பின்னர் 2 நொடிகள் நடுத்தர வேகத்தில் இயக்கவும். பின்னர் 2 நொடிகள் அதிக வேகத்தில் இயக்கவும். பின்னர் இறுதியில் அதை மீண்டும் மெதுவாக இயக்கவும். இந்த பயிற்சி முறை உங்கள் கால்களால் வேகத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள்ள உதவும். கை மற்றும் கால் அசைவுகளை ஒத்திசைக்க முயற்சிக்கவும். இந்த பரிந்துரைகள் அனைத்தையும் பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் தையல் மெஷினின் மீது சிறந்த கட்டுப்பாட்டை பெறுவீர்கள். அத்துடன் தைக்கும் கலையில் செயல்திறனை பெறுவீர்கள். உங்கள் புரிதல் மற்றும் திறமையை மேம்படுத்துவதற்கு தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். சுருக்கம்: இந்த வீடியோவில் தையல் மெஷினை திறம்பட பயன்படுத்துவதற்கான அடிப்படைகளை கற்றுக்கொண்டோம். மெஷினில் நூல் பொருத்துவது, ஊசியை நுழைப்பது மற்றும் அதை அடையாளம் காண்பது, சரியான உட்காரும் தோரணையை பராமரிப்பது மற்றும் மெஷினை கை மற்றும் கால் இவை இரண்டாலும் இயக்குவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். தையல் திறன்களில் தேர்ச்சி பெறுவதற்கும் மெஷினின் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் தொடர்ச்சியான பயிற்சியின் முக்கியத்துவத்தையும் நாம் புரிந்து கொண்டோம். இப்போது உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்கள் தையல் திறனை மேம்படுத்த இந்த பாடத்திலிருந்து எந்த படிநிலையை நீங்கள் அதிகம் பயிற்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?